வெல்கம் டு சாண்ட் ஸ்பைடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங் ஆர் என்னோடய பேஸை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுவும் இல்லாமல் ஏதோ புதுசெல்லாம் ஈவெண்ட் வந்திருக்குன்னு இருக்காங்க, அதுலேயும் போய் பார்க்கணும். ஏதோ லக்கி பிளாக்லாம் இருக்கான், அதெல்லாம் பார்க்கணும். சரி, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட மொத்தம் 2 பேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஸ் அது கொஞ்சம் லேட்டாக பாட்டாக தான் இருக்கும். இன்னொரு பேஸ் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். இன்னொரு பேஸ் இப்போதைக்கு ஆள் இல்லை. நான் என்னோடய ஃபஸ்ட்டு பேஸ் பாட் பேஸ்க்கு போயிடுறேன். இதில் கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ் போர்டு தான் ரொம்ப நாளாக கிடைக்காமல் இருந்துச்சு. இப்போ எனக்கு எப்படியோ கிடச்சிது இந்த ஃபிஷ் போர்டு. அப்புறம் இந்த ஸ்குட்டு, அதெல்லாம் எனக்கு சாமி பேஸில் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் இந்த லாஸ்ட் நோமி ஹாஸ்பிட்டல் நம்ம உங்களுக்கு கிவ்அவே தான். நாளைக்கு கரெக்டாக இன்றைக்கி கூட சொல்லலாம். இன்றைக்கி கரெக்டாக 6:30 ஒரு பிஎம் போல் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிவ்அவே ட்ரேடிங்கில் கொடுக்குறேன். மறக்காமல் வாங்கிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, கமெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த கீபோர்டெலாம் நான் ரிச்சுவலுக்காக வச்சுருக்கேன். இந்த ரிங் பஸ் கூட தர வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் சிக்லெட்டரா இதெல்லாம் ரிச்சுவல் பண்ணி தான் எடுத்தோம். அந்த கீபோர்டு மட்டும் ஸ்டீல் பண்ணி எடுத்தோம். கீழே போக முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், கீழே போக முடியல. அப்படியே கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம இதான் இருக்கிறது 2 சிக்லெட்டரா. ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா உங்களை என்னோடய ஸ்ப்ரைட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் கொடுக்குறேன். வேணா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சா என் டைம் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு கீழே ஒரு கமெண்ட்டில் உங்களோட யூசர் ஐடி மட்டும் கீழே கமெண்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கரெக்டாக கொடுத்துருவேன். இதெல்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ட்ரேடிங் லைவ் கண்டிப்பாக வந்துருங்க நண்பர்களே. கரெக்டாக 6:30 நாளைக்கு பிஎம். அதான் 6:30க்கு வந்தீங்கனாலே போதும். நான் கரெக்டாக ஆன்லைனில் தான் இருப்பேன். கொடுத்தா பார்க்குறேன். இந்த 6-7 இதுவும் தான் ட்ரேடிங் தான். மேலே இருக்கிறது எல்லாமே ட்ரேடிங் தான். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பிரெயின் டாட் கொடுத்தீங்கன்னா நான் இது எல்லாமே ட்ரேட் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபராக கூட இருக்கலாம். எனக்கு இந்த ஸ்பெகட்டி எப்படி கிடச்சிதுன்னே தெரில. ஈஸியாக கிடச்சிச்சு. ஒரே சும்மா ஓப்பன் பண்ண கிடச்சிச்சு. லாஸ்ட் பீரியட்ஸ் என் ஃப்ரெண்ட் எடுத்தான். எனக்கு லைட்டாக நெட்டு பக் இஷ்யூஸ் இருக்கும், அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. மேலே ஒன்றுமே இல்லை, அதான் அப்படி காட்டுறேன், கவலைப்படாதீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம நிறையா ட்ரேடிங்லாம் பண்ணோம். அதுக்கு நீங்கள் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச உதவி. நாளைக்கு நான் கரெக்டாக 6:30 போல் தயவு செஞ்சு வந்துடுங்க நண்பர்களே, எல்லாம் வந்துடுங்க. உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக. நீங்கள் என்னோடய யூசர் நேம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அதில் சூப்பராக MT5 ட்ரை EGFன்னு போடுங்க, வந்துடும். அதுக்கு மேலே வேறு எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். அது மட்டும் தான் இருக்கும். நீங்கள் எனக்கு ஒரு ட்ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு எனக்கு ஒரு ட்ரேட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க எனக்கு நண்பர்களே. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இது மட்டும் பண்ணிட்டீங்கனாலே எனக்கு போதும். இப்போ நான் அந்த ஏரியாவுக்கு தான் போகிறேன். அந்த புதிய போகிறதுக்கு முன்னாடி சைபர் மிஷினில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் அதான் வந்துச்சுன்னா யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஒன்றுமே இல்லை. ஜிம் ப்ரோஸ் கூட எடுக்க கஷ்டம் தான் ப்ரோஸ். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எடுக்கிறது ட்ரை பண்ணுவேன், ஆனால் முடியலையே. அவ்வளோலாம் என்கிட்ட பிரெயின் டாட்ஸ்லாம் இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குறலாம் இருக்காது. ரொம்ப கம்மி தான். எனக்கு சரியான லாக். இது உள்ளே கூட என்னால் போக முடியல. நான் என்ன பண்ணுறது? எப்படியோ மோதி எப்படியோ உள்ளே போயிட்டேன். உள்ளே போயின்னு இருக்கு. இது என்னடா இடம் எப்படிக்குது ஐஸ்? இது எப்போ விட்டான்னு தெரில. நான் இன்றைக்கி தான் வரேன். போடு, நம்மளுக்கு ஒரு லக்கி பிளாக். இது வந்தவொடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லக்கி பிளாக் தான். நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். போகிறதுக்கே 2 வருஷம் ஆயிரும் போலையே. போடா மேலே போடா. இவன் போக மாட்டாங்க நண்பர்களே. அதுதான் போய் முடினா. போடா ரேய் போடா. போக மாட்டான் ப்ரோ. எப்படியோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்ததே பெரிய விஷயம். அதுக்கு நான் அந்த ஃபோன்லேயே ஆட்டு போயிடலாம் போல். ரொம்ப லாக் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த பிளாக்கில் ஒரு சிக்லெட்டா எப்படி இருக்கும் இதில்? ஏன்னா இதில் அந்த கோர்ஜிலான்னு ஏதோ ஒரு ட்ரைஸ் இல்லை அது ஏதோ இருக்குமே. அது பீஸா மாட்டியாங்க, அதான் கூட நல்லாயிருக்கும். அதெல்லாம் வரமாட்டான் நம்மளுக்கு. என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். பண்ணிட்டேன். பீஸா மாட்டியாங்க கச்சினும். பீஸா இல்லை அதுதான் அது கச்சிச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அது மட்டும் தான் என்கிட்ட இல்லை. கிடச்சிச்சா பொறுமையாக திருப்போம். கிடச்சிச்சா. ஓ
குறைச்ச மாதிரி தான் இருந்தது. அடம் போடாடே சேல் பண்ணுறா தண்டம். இதுதான் எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதான் கிடச்சி தான் கமெண்ட் பண்ணுறேங்க கீழே. எப்போ பார்த்தாலும் இது மட்டும்தான் எனக்கு கிடைக்குது, எப்போவுமே இதான் கிடைக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் மட்டும் எல்லா ஃபுட் காம்பினேஷனு இதுதோ கிடைக்கும். நான் ஓப்பன் பண்ணால் மட்டும் இந்த தண்டம் வேஸ்ட்டு இதெல்லாம் கிடைக்கும். நெட்டு வேறு அப்பப்போ இப்படி தான் ஆகும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம திரும்பி உள்ளே போய் பார்க்கணும். வேறு ஏதாவது லக்கி பிளாக் அப்படின்னா வேறு ஏதாவது பிரெயின் டாட்ஸ் இருக்கான்ட்டு உள்ளே போனால் என்ன ட்ரால் லேட் ஆகுது என்னன்னே தெரில எனக்கு. அப்பப்போ பிரெயின் டாட்லாம் கொஞ்சம் கழிப்பு சொல்லுவேன். நம்ம இது பார்த்துக்காதீங்க. இன்னொரு லக்கி பிளாக் போடு. தூக்கு எப்படி தூக்குடா. தூக்கிட்டான். ஓடுறா சாமி வந்து வச்சிட்டு போகிறான். போடா போடா சீக்கிரம் போடா. ஆமையோட பொறுமையாக போயின்னுக்கிறாங்க. இவனு ஒரு கில்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டே கொடுக்கலாம் போல். போயிட்டு தொலையாண்டா சீக்கிரமாக. இன்னத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்பயோ போயிட்டுருப்பானுங்க. நான் தான் இப்போ தடவின்னு போயின்னுக்கிறேன். எனக்கு எப்படியாவது இதில் அந்த பீஸா அடி இல்லைனா இதில் புரிட்டோஸ் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் எனக்கு. புரிட்டோஸ் இல்லைனா பீஸா, ஏன்னா இந்த ரெண்டு தான் எனக்கு தேவைப்படுது. இந்த ரெண்டு இருந்துச்சுனாலே நான் ஒரு நல்ல இதில் எனக்கு எல்லாமே கச்ச மாதிரி வந்துடும். நான் ஃபுட் காம்பினேஷன் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கானுங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ட்ரேடிங் கிவ்அவேஸ்லாம் நான் போடுவேன். நீங்களும் அதை கலந்துக்கலாம், நிறையாவே இருக்கலாம். நாளைக்கு 6:30 போல் வந்துட்டிங்கனாலே அவள் தான் நம்ம ட்ரேடிங் தான். நம்ம ட்ரேடிங் ஃபுல்லாக பண்ணுவோம். நீங்கள் கரெக்டாக ஒரு நல்ல வேல்யூவில் பிரெயின் டாட்ஸ் பார்த்து எனக்கு கொடுங்கன்னு ப்ளீஸ் நண்பர்களே. உங்களை தான், நீங்கள்லாம் வேறு எதுவும் இல்லை. உங்களாக வேணால் 6-7 வேணால் ட்ரேடிங் எடுத்துகிட்டு வரேன். 6-7 ஸ்பெகரி டாய்லெட், அப்புறம் அந்த லாஸ்ட் ட்ரெல்லிடாஸ், அப்புறம் 2 சுகர், இதெல்லாம் வேணால் ட்ரேடிங் தான் எடுத்துகிட்டு வருவேன், கவலைப்படாதீங்க. திரும்பி இதே நாய் சேல் பண்ணுறா விட்டா ரோப்ளாக்ஸை டெலிட் பண்ணிடணும் போல் அப்படி இருக்குது. இதெல்லாம் நேரத்தை எதுக்கு தான் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரில. இதெல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஏதோ புதுசாக எடுத்துன்னு வந்தேன் நானுங்க. இதெல்லாம் கேவலமாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அட்மிஸ் விளாடணும் உங்ககிட்ட ப்ரைவேட் சர்வர் இல்லைனா எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் மட்டும் ஒன்று கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணிட்டு கொடுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னோடய ப்ரைவேட் சர்வரில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்களோட பேரில் வந்து எஸ்எஸ்ன்னு கடைசியாக பேர் பண்ணி பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னால் சேர்க்க முடியும். நீங்கள் அப்போ தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக அப்படின்னு பார்க்க முடியும். அதனால் நீங்கள் அந்தமாரி எஸ்எஸ்ன்னு மட்டும் உங்களோட யூசர் ஐடியில் போட்டிங்கன்னா நான் உங்களை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணுங்கள். நாளைக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வந்து 6:30 வந்துடுங்க. ட்ரேடிங் இருக்கும். நான் லைவ் போடணும்னு தெரில.